எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல்லேருந்து நான் மாமி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, குழந்தைக்கு முதல் ஆகாரம் என்ன கொடுக்கலாம், மாற்று உணவு என்ன, தாய்ப்பால் கம்மியாக இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு கூழ், அது கேவுரில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி அவ பண்ணிக்கிட்டோம். கேவுரு இது கேழ்வரகு, ராகி, ஆலியம், கிராமத்துல கேவுரு, அது மாதிரி இதுக்கு பேர் நிறைய பேர் இருக்கு. பொதுவா கேவுருன்னு தான் சொல்றேன், ராகின்னு சொல்றாங்க எல்லாரும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான உணவு. இது அமிர்தத்துக்கு சமம். பல்லு முளைக்கிற நேரத்திலையும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குறைவா வரும்போது 5ஆம் மாசத்துல இருந்தே இந்த கேழ்வரகு கூழ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க தொடங்கலாம். உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவும். நம்ம திருக்குறள்ல கூட இந்த ஒரு குறள் வருது, அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ்னு. அந்த காலத்துல இந்த கூழுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பெருமை இருந்திருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து பெரியவாளும் சாப்பிட்டு எல்லாம் உடம்ப நல்ல பாதுகாப்பா வச்சுக்கலாம். இது கேழ்வரகு. இதை நான் எப்படி ஊற வச்சு முளை கட்டுறதுங்கிறத உங்களை காமிக்கிறேன். இப்ப இந்த கூழுக்கு பால் ஒரு கரண்டி, நெய் ஒரு ஸ்பூன், நான் பனவெல்லம் வச்சிருக்கேன். நீங்க ஆரம்பத்திலேயே குழந்தைங்களுக்கு சர்க்கரை கொடுக்காம பனவெல்லத்தை கொடுத்துன்னு அந்த சுவை குழந்தைகளுக்கு பிடிச்சு போயிடும். அப்புறம் அது சர்க்கரையை தேடாது. நம்மளும் சர்க்கரை வேண்டாம். உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பனவெல்லம் பழக்கலாம், பனங்கள் கண்டு பழக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் பனவெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இதை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு இப்ப நான் காமிக்கிறேன். இந்த கேழ்வரகை நம்ம முதல் நாளே ஊற வச்சு ஒரு ராத்திரி இது நல்லா தண்ணியில ஊறின பிற்பாடு நம்ம களைஞ்சு கல்லரிச்சு இதை முளைக்கட்டுறதுக்கு நம்ம இதை துணியில கட்டி மூடி வைக்க போறோம். இப்ப இந்த முளைக்கட்டுறது எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் நாளே இந்த கேழ்வரகை நல்லா ஊற வச்சிருக்கேன். காலம்பரை எந்திருந்து இதை நான் கழநீர்லாம் போக இதை இப்ப கல்லரிச்சு உங்களுக்கு எப்படி முளைக்கட்டுறதுங்கிறத சொல்றேன். கேழ்வரகுல எல்லாம் கல் இருக்கும். ஏன்னா இது வயக்காட்டுல அடிக்கும்போது 1, 2 இருக்கும். பொடி மண் இருக்கும். அதனால இது எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ஜாகிரதையா கல் அரைச்சுடுறது நல்லது. இப்ப இந்த கேழ்வரகை கல்லெல்லாம் நான் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். இதை இப்ப துணியில வடிகட்டுறேன். துண்டுல நீங்களும் இது மாதிரி ஒரு வெள்ளை துண்டுல இதை ஒரு பாத்திரத்து மேல போட்டு தண்ணி போக வடிகட்டிக்கலாம். இப்ப இதை நல்லா கல்லரிச்சு நான் நல்லா களைஞ்சு இப்படி ஒரு வெள்ளை துணியில போட்டு இப்படி ஒரு பாத்திரத்துல வச்சா இப்படி இந்த தண்ணி பூரா வடிஞ்சிடும். இது எப்படியே கொஞ்ச நேரம் கட்டி இப்படியே தொங்க விட்டுட்டோம்னா எல்லா தண்ணியும் இதுல ஒடிஞ்சிரும். அதுக்கு பிற்பாடு இதை இப்படி கட்டி இந்த தண்ணி நல்லா வடிஞ்ச பிற்பாடு இதை இப்படி கட்டி இப்ப இது மாதிரி வச்சு இப்படி ஒரு பாத்திரத்தை போட்டு காத்து போகாம நம்ம கமுத்து இப்ப மூடிடணும். இது மாதிரி மூடிட்டா ஒரு நைட்டு பூல அந்த இதுக்குள்ளேயே இருக்கும். காலம்பரை எடுத்து நம்ம திறந்து பார்த்தாக்க நல்லா வெள்ளை வெளியேர்னு முளை அந்த கேழ்வரகுல எல்லா உயிர் சத்தும் அதுல இருக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வெயில்ல காய வைக்கிறோம். இப்ப நல்லா முளை கட்டின கேழ்வரகை நல்லா தட்டுல கொட்டி நான் வெயில்ல காய வச்சு இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இதை மிஷின்ல கொண்டு போய் நைஸா அரைச்சுன்னு வீட்டுல டப்பால நம்ம பத்திரப்படுத்திக்கலாம். இப்ப குழந்தைக்கு அவசரமா தேவையா இருக்கு, நம்ம முளை கட்டி கொண்டு போய் காய வச்சு மிஷின்ல அரைச்சுன்னு வரத்துக்கு ஒரு நாள் ஆகும்.
அதுக்குள்ளேயும் குழந்தைக்கு தேவை மாவு தீர்ந்து போச்சு அப்படின்னா இதை வந்து பால் எடுத்து நம்ம உடனே குழந்தைக்கு கூழ்களை கொடுக்கலாம். இப்ப நான் எப்படி பால் எடுத்துக்கிறதுங்கிறது அதையும் உங்களுக்கு இப்ப காமிச்சு கொடுக்குறேன். இதுல ஒரு கரண்டி நான் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்கிறேன். இதை நம்ம குழந்தை எழுந்திருக்கிறதுக்கு முந்தைய காலம்பரை எழுந்திருந்தோடனே இது மாதிரி நம்ம ஊற வச்சுட்டோம்னா குழந்தை எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம இதை கூழா கிளறிடலாம். இப்ப இதை அரைச்சு நான் பால் எடுக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த கேழ்வரகு எண்ணெய் ஊறி போச்சு. இப்ப இதை நான் மிக்சியில போட்டு அரைச்சு பால் எடுக்கிறேன். இப்ப இந்த கேழ்வரகை நான் அரைச்சிட்டேன். இப்ப அதை வடிகட்டி உங்களுக்கு பால் எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த பாலை வடிகட்டிட்டேன். திக்கா ஒரு தூசி துப்பு இல்லை, நல்லா அரைச்சாச்சு. இப்ப இதை குழந்தைக்கு எப்படி கூழ் பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்ப மண்சட்டி வச்சிருக்கேன். இந்த கூழ் வந்து எப்படி காய்ச்சறதுங்கிறது இப்ப சொல்லி தரேன். இவ்வளவு பெரிய சட்டி ஏன் வச்சிருக்கேன்னா இவ்வளவு பால் இருக்கு இதுல. இதை கொட்ட மனசு இல்ல. கிளறுனா எல்லாரும் ஆளு கொஞ்சமா சாப்பிட்டுடலாம். இதை சாப்பிட குழந்தை யாரும் இல்லை. அதனால இது எல்லாத்தையும் இதுல போடலான்ட்டு பெரிய பாத்திரமா வச்சிருக்கேன். நீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு எந்த அளவு குழந்தைக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சின்ன பாத்திரமா வச்சுக்கோங்க. இப்ப வந்து வெறும் சட்டியில இதை ஊத்தினா கட்டி கட்டியா போயிடும். கொஞ்சமா தண்ணி வைக்கிறேன். நீங்க பால் சேர்க்காம வெறுமையும் கொடுக்கலாம். இல்ல குழந்தைக்கு கொஞ்சம் பால் சேர்க்கணும், பால் சுவை வேணும் அப்படின்னா கொஞ்சமா நீங்க பால் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் இதுல பால் ஊத்திருக்கேன் இந்த தண்ணியில. இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு போச்சு. இதுல பாலும் நம்ம ஊத்திருக்கோம். இப்ப இந்த கேழ்வரகு பால் அரைச்சதை இதுல நான் ஊத்துறேன். இதை வந்து கைவிடாம நம்ம கிண்டணும், இல்லைன்னா கட்டி கட்டியா போயிடும். ஒரு சித்த நேரம் கெட்டியார வரையிலும் நம்ம கைவிடாம கிண்டினா இது ஒத்தாப்புல ஆயிடும். இப்ப இது கெட்டி ஆயிடுச்சு. நான் முதலே சொன்னபடி பனவெல்லம் வச்சிருக்கேன். இந்த பனவெல்லம் இதுல போடுறேன். பனவெல்லம் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நானு. ஒரு 25 கிராம் இருக்கும். நீங்க குழந்தைக்கு பண்ணும்போது கொஞ்சமா, இன்னைக்கு நிறைய இருந்ததுனால நான் நிறைய போட்டேன். நீங்க குழந்தைக்கு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொஞ்சமா சின்ன பாத்திரத்துல பண்ணிக்கோங்க. கேவுரு அரைச்ச பால் நீங்க 4 ஸ்பூன் எடுத்தேன்னா 1 ஸ்பூன் பனவெல்லம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பால் பசும்பால் ஊற்றிக்கலாம். இது இப்ப நல்லா ஒரு நிமிஷம் இதை மூடி போட்டோன்னா நல்லா வெந்துடும். இப்ப இந்த மூடியை நான் எடுக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துல வெந்துடும். இந்த இது கூழ், கேவுரு கூழ். இதையே பெரிய வேலைக்கு வேணா நீங்க மோர் உப்பு வேணா உப்பு போட்டு கூட கொடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு இது மாதிரி கொடுக்கும்போது நல்ல ஒரு சுவையா இருக்கும். குழந்தைகள் முதல் சாப்பிடும்போது நல்லா விரும்பி முழுங்கி அழகா சாப்பிட்றோம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு நெய் ஒரு சொட்டு கொடுத்தா நெய் ஒரு வாசனையா இருக்கும். ஊட்டச்சத்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரே 1 ஸ்பூன் நெய் இதுக்கு நான் ஊத்துறேன். பெரிய குழந்தைகளா இருந்தா நீங்க கொஞ்சம் கூடுதலா ஊத்திக்கலாம். இப்ப இந்த கேழ்வரகு கூழ் ரெடி ஆயிடுத்து. 5 மாசத்துல இருந்து குழந்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம குழந்தை விருப்பமா சாப்பிடும். இதை இப்ப இறக்கி வச்சுட்டு நான் பாத்திரம் மாட்டிட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த கேழ்வரகு கூழ் குழந்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல கால்சியம் இருக்கு, புரதச்சத்து இருக்கு,
எலும்புகள் வளர்ச்சிக்கு குழந்தைகளுக்கு இதுல எல்லாமே இருக்கு. இதை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்க வேண்டாம். இது அவ்வளவு ஒரு நல்ல பொருள் இது. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இப்ப பால் ஊட்டுற தாய்மார்களுக்கும் இதுல நிறைய ஊட்டச்சத்து இருக்கு. அவளும் கஞ்சியாவோ இல்ல கூழாவோ இது மாதிரியோ பண்ணி அவளும் சாப்பிடலாம். வீட்டுல இதுலயே உங்களுக்கு ராகி இட்லி, இப்ப புட்டு, தோசை இதெல்லாம் கூட நிறைய வெரைட்டி பண்றேன். பெரியவாளுக்கு வேணா அதையும் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி வீட்டுல அரைச்சு இந்த மாவை டப்பால வச்சுட்டா எப்போ வேணா நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். என்கிட்ட போன்ல கேட்டிருந்தவா இதை பண்ணி குழந்தைக்கு கொடுங்க. இதை நீங்க எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அந்த தாய்மார் குழந்தைக்கு கொடுத்து பார்த்துட்டு முடிஞ்சா ஒரு போன் பண்ணி சொல்லுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. மறுபடியும் நான் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.